ஹாய் ஃப்ரெண்ட்ஸா, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்னாமெட்ரியில் வந்து 5th பார்ட்டு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா. இப்போ வந்து ஃபார்முலா மீன்ஸ் இந்த டைப்பில் வந்து கொஸ்டின் இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் கான்செப்ட். ஓகேவா? ஸோ காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் சைன் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ இப்படி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா அண்ட் காஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும். ஓகே, இப்போ இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் சைன் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 தென் ஃபைன் காஸ் பவர் 12 தீட்டா ப்ளஸ் 3 காஸ் பவர் 10 தீட்டா ப்ளஸ் 3 காஸ் பவர் 8 தீட்டா ப்ளஸ் காஸ் 6 பவர் தீட்டா மைனஸ் 1. அது வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஒன்று இருக்கா, சைன் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 1 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து சைன் தீட்டாவை எப்படி எழுதலாம், நம்ம காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். அதுக்கப்புறம் காஸ் தீட்டாவை சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். சரிங்களா? ஓகே, இப்போது எப்படி இதை வந்து நான் எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சரி, இப்போது காஸ் பவர் 12 தீட்டான்னு இருக்கா, அதாவது காஸ் ஸ்கொயர் தீட்டாவை சைன் தீட்டா எழுதலாம். அப்போ காஸ் பவர் 12 தீட்டாவை எப்படி எழுதலாம், அதாவது 2 ஒன்றா கம்மி பண்ணி எழுதியிருக்காங்க. அப்போ நம்ம அதாவது இதில் என்ன இருக்கோ அதை வந்து பாதியாக கம்மி பண்ணி இந்த தீட்டா இது வந்திருக்கா. ஸோ அப்போது 12 பாதியாக கம்மி பண்ணால் 6. அப்போது காசுக்கு பதிலாக சைன் எழுதலாம். பவரில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 6 வரும். அப்போ வந்து என்ன வரும், சைன் பவர் 6 தீட்டான்னு வரும் ப்ளஸ் 3. இப்போ பவரில் எவ்வளோ இருக்குது, 10 இருக்கா, அதை பாதியை கம்மி டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா 5 வருமா. அப்போ காசுக்கு பதிலாக என்ன எழுதலாம், சைன். ஸோ 3 சைன் பவர் 5 தீட்டான்னு எழுதலாம். அடுத்தது இது 3 காஸ் பவர் 8 தீட்டா இருக்குது, அப்போ 3 சைன் பவர் 4 தீட்டான்னு எழுதலாம். ப்ளஸ் காஸ் பவர் 6 தீட்டா இருக்குது, ஸோ சைன் பவர் 3 தீட்டா மைனஸ் 1 விச் இஸ் -1ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சைன் பவர் 6 தீட்டாவை எப்படி எழுதலான்னு பாருங்கள். சைன் பவர் 6 தீட்டாவை சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் பவர் 3 எழுதலாம். பிகாஸ் 3 2s are 6. ஓகேங்களா? அடுத்தது 3 சைன் பவர் 5 தீட்டாவை எப்படி எழுதலாம், சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் பவர் 2 இன்டூ சைன் தீட்டான்னு எழுதலாமா. ஏன்னா இது வந்து சைன் பவர் 4 தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா சைன் பவர் 5 தீட்டான்னு ஆயிரும். ப்ளஸ் 3 இதை வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ப்ளஸ் சைன் க்யூப் தீட்டாவை சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? இல்லை, இதில் வந்து சைன் ஸ்கொயர். ஓகே, சைன் க்யூப் தீட்டாவை வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா சைன் தீட்டா தான் ஹோல் க்யூப்னு எழுதிக்கோங்க, அவ்வளோதான். அப்புறம் -1. சரி, இப்போ என்ன பண்ணலான்னா சைன் ஸ்கொயர் தீட்டா இது என்ன ஃபார்முலேட்டில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஃபார்முலாவில் இருக்குது. ஓகேவா? இந்த ஃபார்முலாவில் இருக்குது. அதாவது ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஈக்குவல் டு ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் பி 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் ஒரு நிமிஷம். சரி, இதை வந்து நம்ம இப்படியே பிரித்து எழுதிக்கலாம். இது வந்து நம்ம 2 டைம்ஸ் போட்டுக்கலாம், சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ சைன் ஸ்கொயர் தீட்டான்னு. ஓகேவா? ஓகே, சைன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ சைன் தீட்டா தான் ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா. அப்போ இது எப்படி வரும்னு பாருங்கள், ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3b ஸ்கொயர் ஏ அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ -1 அப்படியே வந்துடும். இதை வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் எழுதிக்கிறோம். அதாவது ஏங்கிறத வந்து இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டாவாகவும் பிங்கிறத வந்து சைன் தீட்டாவாகவும் எழுதிக்கிறோம். அப்போது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து 1ன்னு தெரியுமா. ஸோ 1 க்யூப் -1 விச் இஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். ஓகேங்களா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். பட் நீங்கள் தனியாக ஒரு நோட் எடுத்து இந்த ஃபார்முலா படி நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். சரிங்களா? ஸோ இந்த சம்மும் அதே மாதிரி தான். சரிங்களா? ஸோ எனக்கு வந்து நீங்கள் இந்த சம் வந்து எனக்கு ஹோம்ஒர்க் சம்மாக நீங்கள் போட்டு எனக்கு கமெண்ட் செஷனில் வந்து என்ன ஆன்சர்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, இந்த டைப் மாதிரி சம் பாருங்கள். சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா +1
இல்லை சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா இந்த சைட் tan ஸ்கொயர் தீட்டா கொண்டு வந்துட்டிங்கன்னா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 1 சரிங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 7, ஃபைண்ட் சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 7 இருக்குது. ஓகே, இப்போ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணுறேன்னா, ப்ளஸ் 10 செகண்ட் ஈக்குவேஷனை வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி என்ன வரும், 2 சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா அப்புறம் இந்த ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டாவும் மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டாவும் எனக்கு கேன்சல் ஆயிருமா. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 7 + 1 8. அப்போது சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 8/4. அடுத்தது சீக்கண்ட் தீட்டா ஈக்குவல் டு இது ஸ்கொயர், நான் ரெண்டு பக்கமே ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா √4 வந்து எனக்கு 2. சரி, இப்போது எனக்கு சீக்கண்ட் தீட்டா வந்து 2னா தீட்டாவை அப்படியே வச்சுக்கிட்டு சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் 2ன்னு எடுக்கணும். அதாவது இதுக்கு என்ன மீனிங்னா, சீக்கண்ட் தீட்டாவில் எந்த டிகிரிக்கு 2 வரும்னு பார்க்கணும். 60 டிகிரிக்கு தான் 2 வரும். ஸோ தீட்டா வந்து 60 டிகிரி. இப்போ நம்மளுக்கு என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன வரும், சைன் 60 டிகிரி மைனஸ் காஸ் 60 டிகிரி ப்ளஸ் tan 60 டிகிரி. ஓகேங்களா. ஸோ இதோட வேல்யூ இருக்கு இல்லைங்களா டேபிளில், இதோட வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் கிடைக்கும். சைன் 60 டிகிரியோட வேல்யூ வந்து √3/2, காஸ் 60 டிகிரியோட வேல்யூ 1/2, tan 60யோட வேல்யூ வந்து √3 சரிங்களா. ஓகே, இப்போ நான் எல்சிஎம் எடுத்தேன் அப்படின்னா என்ன வரும்னா 2√3. சரி, எல்சிஎம் வந்து எனக்கு வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 2க்கு எல்சிஎம் எடுத்தால் 2 தான் வரும். ஸோ √3 - 1 + 2√3 / 2ன்னு வரும் சரிங்களா. இப்போ 2√3 + 1√3 இது வந்து 1 இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஸோ 2√3 + 1√3 3√3 - 1 / 2. ஓகேங்களா. ஸோ இது ஆப்ஷனில் இருந்து அப்படியே வச்சுக்கோங்க. இன்கேஸ் சிம்பிளிஃபை பண்ணுறதா இருந்தாலும் இதை √3 × √3ன்னு எழுதி கூட நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுறோம் சரிங்களா. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சம் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேட்கலாம் சரிங்களா. சரி, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த சம் பாருங்கள். இஃப் சீக்கண்ட் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்கான். சரி, இப்போது சீக்கண்ட் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா ஈக்குவல் டு 5ன்னு இருக்குது. சரி, ஓகே. நம்ம இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதுவே வந்து எனக்கு சீக்கண்ட் தீட்டா மைனஸ் tan தீட்டா வேணும்னா இது ரெசிப்ரோக்கலாக மாற்றுங்க. அதாவது 5/1 வந்து 1/5ன்னு மாறும். ஓகேங்களா. சரி, இப்போ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், 2 சீக்கண்ட் தீட்டா ப்ளஸ் tan தீட்டாவும் மைனஸ் tan தீட்டாவும் கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு 1/5 + 5ன்னு வருமா. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 26 / 5ன்னு வரும் சரிங்களா. ஓகே, அப்போ 2 சீக்கண்ட் தீட்டா ஈக்குவல் டு 26/5னா வெறும் சீக்கண்ட் தீட்டா என்ன வரும், 26 / 5 × 2. அந்த 2வை வந்து நான் கீழே கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த 2வால் கேன்சல் பண்ணிங்கன்னா எனக்கு 13 டைம்ஸ் வரும். அப்போ எனக்கு சீக்கண்ட் தீட்டா வந்து 13/5. ஸோ சீக்கண்ட் தீட்டாவை நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஹைப்போடேனியஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், கரெக்ட், இது வந்து அட்ஜசன்ட்னு சொல்லியிருக்கேன். சரி, இப்போ நம்ம வந்து இந்த ஆங்கிள் இது ஃபார்ம் பண்ணுவோம். இது வந்து எனக்கு ஹைப்போடேனியஸ், இது வந்து அட்ஜசன்ட், இது வந்து ஆப்போசிட்டு. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு தீட்டா, எனக்கு ஹைப்போடேனியஸ் வந்து 13 கொடுத்துருக்காங்க, அட்ஜசன்ட் வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன்று இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதாவது ஹைப்போடேனியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப், அதாவது ஹைப்போடேனியஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு adjacent ஸ்கொயர் ப்ளஸ்
ஆப்போசிட் ஸ்கொயர்னு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை நான் வந்து 888 வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மேபி இது வந்து பார்ட் 1 வீடியோவில் நான் இதை போட்டிருப்பேன். இன்கேஸ் இல்லை நான் வந்து 888 யூஸ் பண்ணுறேன்னா 888க்கு வந்து பார்த்திங்கன்னா 13 5 வந்தால் கண்டிப்பாக இன்னொன்று வந்து 12 தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து சைன் தீட்டா வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ சைன் தீட்டா வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்டேனியஸ். ஸோ அப்போ ஆப்போசிட்டோட வேல்யூ 12, ஹைப்போட்டேனியஸ் வந்து 13. ஸோ 12/13. ஓகேங்களா? ஒன்று நீங்கள் வந்து 888 யூஸ் பண்ணி போகலாம், இல்லைனா இந்த மாதிரி ஃபார்மாகவும் போகலாம். பட் 888 வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த டாபிக் முடிஞ்சுது. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.